இந்த சின்ன பிள்ளையில சூப்பர் மேரியோ அப்புறம் சர்க்கஸ் கேம் இதுனா ஒரு டெக் வச்சு வீடியோ கேம் விளையாடுவோமே, ஒரு கேசட் கூட இருக்கும், 1000 கேம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாங்கி போட்டால் 10 கேம் தான் இருக்கும். அந்த ஒரு அபூர்வ வீடியோ கேமை இப்போ திருப்பி காசு கொடுத்து வாங்கினேன். நானாக வாங்கல, என்னோட ரீல்ஸில் அந்த ஆடாக வந்துட்டே இருந்துச்சா, அதை பார்த்து பார்த்து அது என்னோட பழைய நினைவுகளை துண்டி என்னை வாங்க வச்சிருச்சு. ஏன்னா நானும் அக்காவும் பிளேயர் 1 பிளேயர் 2 மாற்றி அதை விளையாண்டுக்கிட்டே இருப்போம். அப்போ இது பத்தாதுன்னு நான் தோற்று போயிட்டேன்னா எங்கள் அக்கா விளையாடும் போது அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை வயிறு உரி விட்டு ஓடிடுவேன். ஏன்னா அது டிவியில் திருப்பி மாட்டுறதுக்குள்ளே உசுறு போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதீத காதலில் அதை வாங்கிட்டேன். அப்புறம் ஆசைக்கு ஒரு 1/2 மணி நேரம் விளையாடிட்டு இருப்பேன். அப்புறம் அதை அம்போன்னு போட்டாச்சு. அப்புறம் ஐயோ அதை காசு கொடுத்து வாங்கிட்டோமே என்னையே வற்புறுத்தி இப்போ நான் அதை விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கதையின் சுருக்கம் என்னென்னா, சில பொருள் நமக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும், வாங்கணும்னு தோணும், ஆனால் அது உண்மையாகவே நமக்கு தேவைதானான்னு யோசித்து வாங்குறது மிகவும் முக்கியம். ஸோ இன்றைய தத்துவத்துடன் இன்றைய சமையல் என்னென்னா, சவ் சவ் கூட்டு தான் வைக்க போனேன். ஆனால் மை பேட் டைம் அது பருப்பு குழம்பாக மாறிட்டு, நான் பருப்பு குழம்பு விட்டாலும் கிறங்க அது என்னைய விடாது போல் இருக்குது. மொதல் வாட்டி சவ் சவ் பண்ணேன்னா தோல் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு அளவு போல் இருந்துச்சு.